ஷே ஏப்பா கணக்கு விட்டுறக்கூடாதுல்ல. விஷ்ணுவ பிரமா ஏப்பா பஞ்சாயத்து போட்டு வார்டுலேருந்து தலைவர் போதலை 2 கை விலங்கு 2 கால் விலங்கு மாட்டி கண்டிப்பாக தூக்கிட்டு போகிறது உறுதி அப்படின்ட்டார். நீதி அரசர் போட்டார்ப்பா. பஞ்சாயத்து போர்டு தலைவர் தலைவர் வார்டு வரைக்கு என்ன போட்டு வச்சுருக்கான், பூரா கணக்கு எழுதி வச்சுருக்கான். கம்ப்யூட்டர் கணக்கு எடு ஏலே இல்லை கடை அவர்கிட்ட முடியுமாடா, நீ நீ தின்னது எங்கெங்கே விடுத எல்லா கணக்கும் அவர் எடுத்து வச்சுருப்பாராடா. கடவுள் ஒன்றை விடுவாராடா. உச்சிக்கு குடும்பியை பிடிச்சிட்டு இப்படியே ஆட்டி முது அப்படியே சோறு பூரா பஞ்சாயத்து போர்டில் கெட்டி பூரா என்ன பண்ணி வச்சுருக்கான் பார்த்தியா. அந்த வரிகளை வாங்க வேண்டியது, வீட்டு வரி வாங்கினோன்னு அவன் வீட்டுக்கு ஜனநாயகம் ஓட்டு போடுவான் பார்த்தியா. அவன் கீழேருந்து மேலே வரைக்கும் பூரா பில்டிங்காக கட்டுவான், செங்கல் அடுக்குவான், கம்பியை கொண்டாடான், சிமெண்ட்டை கொண்டாடான், இப்படியே அடிக்க போகிறான் அந்த ஜனநாயகம். அப்போ இவனுக்கு என்ன செய்யணும், 2 அப்படியே அப்படியே அந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பஞ்சாயத்து போர்ட்டில் எடுத்து கொடுக்கணும். இல்லைன்னா அங்கே அடி முதல்ல டொம்முன்னு வெளுப்பான். ஏன்டா பூமி பாழாக்குது காடா கொடுத்துருக்காரு. முட்டா பைகளை ஆணுக்கும் பெண்ணுக்கும் விரித்து போட்டு அலையுது அம்புட்டம். எல்லாம் அந்த ஜனநாயகம் ஓட்டு போடுறவன் ஓட்டு வாங்குறவன். நீதிமன்றம் இன்னைக்கு வரைக்கும் அவமதிப்பில் தான் ஓடுதான். நீதிமன்றம் என்னென்ன தெரியாத அளவுக்கு ஓடுதான். அப்போ நீதிமன்றத்தை லேசாக எடை போட்டு வச்சுருக்கான். அதான் சொல்லுதான்ல உள்ள கைலாசத்தில் நீதிமன்றம் கோட்டாவது மயிராகுங்க. அப்போ நீதிமன்றம் என்ன நடக்குன்னு அப்போ தான் பார்க்கணும். அடுத்தாப்பில் இந்த சொத்து உன் பேரில் இருக்கான்னு அப்போ என்ன அர்த்தம், அவர் எல்லா ஆலயத்திலையும் அவர் சொத்து அவர் எடுத்து வச்சுருக்காரு. எங்கள் அண்ணன் எடுத்து வச்சுருக்காரு. யார், எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் எடுத்து வச்சுருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கணக்கு வச்சுருக்காரு. இவன் கொசு மாதிரி இருந்துக்கிட்டு இந்த ஜெம்மத்தில் நாக்க இழுத்து நக்கி ஏற்கனவே வீட்டில் கிளம்புனோன்னு பொண்டாட்டி புள்ள பேரம்பத்தி வரைக்கும் நக்க வேண்டியதெல்லாம் நக்கிட்டு வெளியில் கிளம்புதான். அவனுக்கு பேர் என்னப்பா அறிவு இருக்கும். கமுட்டாப்பே உயிர் வாழ்வதற்கு பூமியில் கொடுத்துருக்காரு. ஆடை மூடுது எல்லாம் கொடுத்துருக்கு. இது தவிர ஓடுதான், தமிழ் வார்த்தை பேசுதான். தமிழ் வார்த்தையாடா இல்லை காமுட்டாப்பையில் நீதிமன்றத்தை அவமதித்து ஓடுதையில். அப்போ தான் நீதிமன்றம் வாயில் நாக்கில் வரும். நீதிமன்றம் கோர்ட்டு ஜட்ஜெலாம் உண்டாங்கோ, ஜட்ஜி எல்லாம் இருக்காங்களாங்கோ. இப்படி தப்பு கணக்கு போட்டு அடிப்பாங்களாங்கோ. அப்போ தான் நாக்கு எழுத்து பேசுவான். நீதி அரசர் கணக்கு போட்டார்ப்பா. எம்எல்ஏ இவனுங்களுக்கு கீழே இவனுங்களுக்கு பஞ்சாயத்து போர்டு. இப்போ எம்எல்ஏ அதுக்கு தனி கெட்டிங்கில் போடணும். அப்படின்னா தான் வரிசைக்கே எடுப்பான். 30 இராணுவம், 30 இராணுவ வீரர், 3/4 சத்தியம் இவனுக்கு போட்டாச்சுப்பா. பஞ்சாயத்து போர்டு வார்டு வரைக்கும் விலங்கு மாட்டி 2 கால் மாட்டி இழுத்துட்டே போவாங்க. ரோட்டில் இழுக்கணும்ல. நெத்தி எழுத்து போட்டாரா, அதாண்டா கணக்கு. கணக்கு விடுறத நாங்கள் கேணையும் நினைக்கியா. இப்போ வரும் 3/4 சத்தியம்.